சார், ஒருவேளை ஓபிஎஸ் அவர்கள் வந்து திமுக தன் பக்கம் இழுத்துக்க முயற்சி பண்ணுமா? போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும். ஓபிஎஸ் இரட்டை தலைமை நீக்கம் தான் அதிமுக காலி ஆயிடுச்சு. உயிரற்ற உடல்ங்கிற மாதிரி அதிமுக ஆயிப்போச்சு. தூண்டில்ல மீனை பிடிச்ச மாதிரி அன்புமணிகிட்ட பேசி அன்புமணியை கையில் எடுத்திருக்கணும். எதனால பண்ணல சார் விஜய் அதை? கெப்பாசிட்டி இல்லை சார். கெப்பாசிட்டி உள்ளவங்க அறகுறையா எங்கேயா படிச்சு வச்சிருப்பானுங்க. அடுத்த கட்டம் அவனுக்கு தெரியாது. ஓபிஎஸ் கிட்ட கரெக்டா பேசி என்ன சீட்டு என்னங்கிறத உடனே லாக் பண்ணணும். மதுரை மாநாட்டுக்குள்ள நானும் அண்ணன் ஓபிஎஸும் சேர்ந்தாள்னு விஜய் பேசணும். விஜய்க்கு அன்புமணி ஆப்ஷன் இருந்து ஓபிஎஸ் ஆப்ஷன் இருந்தது. இதுல அன்புமணி ஆப்ஷன் வந்து விஜய் அவைல் பண்ணல. அது பண்ணிருக்கணும். அவர் இன்கேப்பபிள், இன்காம்பிட்டன்ட். அவர் கூட இருக்கக்கூடிய கூட்டம், அவர் கோடிக்கணக்கான ரூபா கொடுத்த கூட்டம், இவர் முக்கியம் இல்ல பாஜக முக்கியம் தான் முடிவெடுத்ததும் பதறிட்டாங்க. 18% கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு உங்களுக்கு பாதிக்குமே, நீங்க போலாமான்னு அலற ஆரம்பிச்சிட்டாங்க. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. Summer holidays வந்தாச்சு. நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம் சார். வணக்கம் பீட்டர். ஓபிஎஸ் அவர்கள் சமீபமா வந்து தமிழ்நாடு அரசியலில் பெரிய இம்பாக்ட் எதுவும் கொடுக்காம இருந்தாரு. இப்போ தொடர்ந்து அவரோட பேரை வந்து பேசிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஏன்னா அதிமுகவில் ஒரு திரும்ப போக முடியாது அப்படிங்கிற சூழல் நிலவரத்தை பார்க்குறோம். அதனால அடுத்து என்ன பண்ண போறாரு? தனி கட்சி ஆரம்பிக்க போறாரா? டிவி கேட்க போறாரா? டிஎம்கேக்கு போவாரா? அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் போயிட்டு இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஓபிஎஸ் இரட்டை தலைமை நீக்கம் தான் அதிமுக காலி ஆயிடுச்சு. உயிரற்ற உடல்ங்கிற மாதிரி அதிமுக ஆகிப்போச்சு. இது என் ஃப்ரெண்டு கோபால்னு நார்வேலில் நெசவாளர் காலனியில் உள்ள ஒரு நண்பர். அரசியலில் ஜாதியின் கூறுகளை நான் பார்ப்பேன், அவர் ஜாதியின் கூறுகளை பார்க்க மாட்டார். ஜென்ரல் ட்ரெண்டு, பொதுவான ட்ரெண்டு எப்படி இருக்குங்கிறதான் பார்ப்பார் கோபாலுங்கிறவர். அப்போவே சொன்னார், முடிஞ்சு போச்சுடே அதிமுக. ஜெயலலிதாவுக்கு நிழல் மாதிரி அவர் சொன்ன வார்த்தையில் சொல்கிறேன், இவனுக்கு ஒரு இமேஜ் இருந்தது, அவனை நீக்கிக்கிட்டு கட்சியோட அந்த உயிர் போயிட்டு குறைஞ்சபட்சம் 20% வாக்கை காலி பண்ணினாலும் முடிஞ்சு போச்சு அதிமுகனாப்பில். 33% 13% காலி பண்ணிட்டாப்புல. 1/3 காலி ஆயிடுச்சு. அந்த ப்ராசஸில் 1/3 காலி ஆயிடுச்சு. இதைத்தான் நான் ஒவ்வொரு வாரத்திலையும் சொன்னேன். இது தோத்த கட்சியில் உள்ள பிளவு. வெற்றி பெற்ற கட்சியில் உள்ள பிளவுன்னா 40% இந்த காங்கிரஸில் இந்திரா காந்தி, காமராஜ், சஞ்சீவ் ரெட்டி எல்லாம் நிஜலிங்கப்பெல்லாம் பிளவு வரும்போது இவங்க 10 எடுத்தாங்க, இந்திரா காந்தி 43 எடுத்தாங்க. முதலிட கட்சி பிளவும் போது அது 53க்கு போயிட்டு 50% கட்சியில் உள்ள அதிமுகவில் பிளவு வரும்போது கலைஞர் 24.8 எடுத்தார், எம்ஜிஆர் 30.3 எடுத்தார். 2 பேருக்கும் 5 தான் வித்தியாசம். அது வேற பெரிய கதை. 5% கூட போயிட்டு. ஆனால் தோற்றுப்போன ஒரு கட்சியில் உள்ள பிளவுன்னா 5% குறைஞ்சி போகும், 10% குறைஞ்சி போகும், ஒரு கட்சியே காணாமல் போயிடும். இதில் தொடர் தோல்வியில் இருக்கக்கூடிய கட்சியில் பிளவுன்னனால 13% வாக்கு ஓபிஎஸ்ஸால் காலி ஆகிட்டு. ரெட்டை தலைமைன்னு இருக்கும்போது அது கோயம்புத்தூர் சைடெலாம் வந்து இது வெறும் கவுண்டர் கட்சி இல்லைங்க. பன்னீர் இருக்கிறார். அவர் வந்து ஒக்காலியாஸோட இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துருவார், நாயுடுக இன்ட்ரெஸ்ட்டை காப்பாற்றிடுவார், அருந்ததியர்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை காப்பாற்றிடுவார், கொங்கு நாடார்களுக்கு நலனை காப்பாற்றிடுவார். அப்படின்னா அந்த கட்சிக்கு வந்து ஒரு பொதுத்தள பார்வை கிடச்சிது. இவர் போனதும் அந்த ஈரோடு கிழக்கிலே வந்து நாயுடு பூத்தில் ஓட்டு இல்லை, 10% கிட்ட போயிட்டு, அதாவது விகேஎஸ் இளங்கோன்னு சொல்லுங்கள், அருந்ததியர் பூத்தில் ஓட்டு இல்லை, பறையர் பூத்தில் ஓட்டு இல்லை, செங்குந்தர் பூத்தில் ஓட்டு இல்லை. 4 பூத்துலேயும் ஓட்டு இல்லாத நானே அண்ணாமலை கிட்ட ரிப்போர்ட்டாக எடுத்துக்கொண்டு கொடுத்தோம். எங்கள் டீம், நாமளே எங்கள் டீம் கொடுத்தோம். அதே மாதிரி முக்குலத்தோர் எதிராக போயிட்டாங்க. முக்குலத்தோர் எதிராக போனது இன்னொன்று 10.5 ஆகும். 10.5 ப்ளஸ் பன்னீர், அதை சசிகலா தினகரனுக்கு எதிராக பன்னீர் ஒரு கேடயமாக இருந்தார். வெளியே போனது அதுவும் போயிட்டு. வட தமிழகத்திலையும் வன்னியர்களோட கைப்பாவையாக சிவி சண்முகம் இவங்களோட கைப்பாவையாக இருந்து பன்னீரை நீக்கிட்டார் இபிஎஸ்ங்கிறது செங்குந்தர், பறையர் போன்ற சமூக மக்கள் மனசில் அப்படியே பதிஞ்சிட்டு. ஸோ இந்த சமூகங்கள் ஆதரவை வந்து எடப்பாடி இழந்துட்டார். இதுதான் உண்மை. இருட்டை கொண்டு ஓட்டை அடைக்கிற மாதிரி அவர் வந்து பாராளுமன்றம் வேறு, சட்டமன்றம் வேறுன்னு போய் சொல்லிட்டு இருக்காரு. உண்மையிலே பன்னீரால் 13% வாக்கு வந்து சிதறி போச்சு. ஸோ ஒரு 13% வாக்காளர் மத்தியில் குட்டியில் உள்ள ஒரு பன்னீர். பட் அவர் கையில் இல்லை அந்த வாக்கு. அது பல ரூபத்தில் சிதறி போச்சு. அதனால் அவருக்கு இன்றைக்கி ஒரு ரோல் இருக்குதுன்னு எல்லோரும் நினைக்கிறாங்க. பிஎம் கிட்ட சென்ட் ஆஃபுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறாரு. பிஎம் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். கொடுக்கலன்னா கூட இவர் மேலே சிம்பதி தான் வரும். பிஎம் சொல்லி தான் அவர் வந்து கட்சி மட்டும் எனக்கு போதும்னு இருந்தவர் பிஎம் சொல்லி தான் டெப்டி சிஎம்மாக வாங்கினார். அது கட்சி 50-50 ஆனதில் ஒரு 50 முழுமையாக பிடிச்சிட்டு. அப்போ இதில் வந்து
பிஎம்முக்கு கருத்தை கேட்டதுனால அவருக்கு ஒரு பின்னடைவு இருக்குது. அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு, கொடுத்தா அவருக்கு நல்லது, கொடுக்கலனா கூட அவர் மேலே ஒரு சிம்பதி வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ அவருக்கு அரசியல் நகர்வு தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய வழக்கை மையமாக வச்சு இருக்குது. அந்த வழக்கில் பொதுச் செயலாளர் தேர்வு செல்லாததுன்னா மீண்டும் ரெட்டை கையெழுத்து போயிடும். பட் அதுக்குள்ள சான்சஸ் ரிமோட்டு தான். ஏன்னா தடை இல்லாமல் அவர் கொடுத்துட்ருக்கிறார். நம்ம கற்பனையில் அரசியலை பேசக்கூடாது. 34 தொகுதியில் ரெட்டலையை அவர் கொடுத்தார். 5 தொகுதியில் தேமுதிக கையில் கொடுத்தாரு. மீதி 39 தொகுதியில் கிருஷ்ணசாமிக்கும் ரெட்டலை அவர் தான் கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. முபாரக்குக்கும் திண்டுக்கல்ல ரெட்டலை அவர் தான் கையெழுத்து கொடுத்தாரு. அப்போ அவர் டேக்ஃபுல்லாக பெங்களூர் எலெக்ஷன் நடக்கும்போது ரெட்டலை பிரச்சனையே வந்தார். பெங்களூரில் தமிழர்கள் இருக்காங்க. அப்போ அதிமுக அநீதினா தோற்று போங்கிற மாதிரி 4 பேர் சொன்னான். நீதிமன்றம் சரியாக இருக்காதுன்னா ரெட்டலைக்கு கண்டிஷனல் பெர்மிஷன் அவனுக்கு கொடுத்துட்டாங்க. பட் அது அவர் தரவாக அவர் கொடுத்துட்ருக்கிறாரு. அதை வச்சு ஏதாவது ஒரு செக் அடிக்கலாங்கிற ஒரு எண்ணம் ஓபிஎஸ் ஆதரவு தரப்புக்கு இருக்குது. அதில் ஒரு செக் அடித்தா அதிமுகவில் 2 பேரும் கையெழுத்து போட்டால் தான் ரெட்டலைன்னு வரும். அதுக்குள்ள சான்சஸ் ரிமோட். நம்ம ஹெவி சான்ஸ் இருக்குது, பிரைட் சான்ஸ்லாம் இருக்க சொல்ல முடியாது. இவருக்கு ஒரு அதிர்ஷ்டம் உண்டு. பரப்பன அக்ரஹார ஜெயில் சிறையில் மைக்கேல் குன்கா, எஸ்என் சின்ஹா, இந்திரா காந்தியை கன்வீட் பண்ணவர் சின்ஹா, மைக்கேல் குன்கா. இந்த நாடு எல்லாருக்குமான நாடு. எவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் தப்பு பண்ணால் நீங்கள் கன்வீட் ஆவீங்கிறத காட்டினவர் மைக்கேல் குன்கா. அவர் கன்வீட் பண்ண அடுத்த நிமிஷமே அப்படியே ஜெயலலிதா இடத்துல பன்னீர் கடத்தில் 3வது இருந்தவருன்னு அப்படியே பவர் சேஞ்ச் பன்னீர்செல்வம் கையில் வந்தது. இப்படி ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் அரசியல் அரங்கத்தில் பார்த்தவர் தான். அது ஜெயலலிதா நினச்சும் கிடைக்கல, சசிகலா தடுத்தும் தடுக்க முடியல. ஜெயலலிதா நினச்சும் கிடைக்கல, சசிகலா தடுத்தும் கிடைக்க முடியல. இயல்பாட்டே ஜெயலலிதா தான் கொடுத்தது. அது நம்ம அந்த மரியாதை ஜெயலலிதா கொடுத்தாகணும். இயல்பாட்டே அவருக்கு அது கிடச்சிது. இப்போ அவருக்கு அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் அடிக்குமா? அது ரிமோட் சான்சஸ் தான். அது பிரைட்டாக இருந்த அந்த சான்ஸ், இது ரிமோட் சான்சஸ் தான். 1. 2வது அவர் விஜயை சிஎம் கேண்டிடேட்டாக சொல்லுவாரா? அது ஒரு இது இருக்குது. விஜய் சிஎம் கேண்டிடேட்டாக சொன்னால் அதிமுக ஓட்டர்ஸில் ஒரு பகுதி விஜய்க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஜய்க்கு அன்புமணி ஆப்ஷன் இருந்து ஓபிஎஸ் ஆப்ஷன் இருந்தது. இதில் அன்புமணி ஆப்ஷன் விஜய் அவைல் பண்ணலை. அது பண்ணியிருக்கணும். அவர் இன்கேப்பபிள், இன்காம்பிட்டன்ட். டக்குன்னு அன்புமணி ஒரு ஆப்ஷனை கொடுக்கும்போதே அப்படி தூண்டிலில் மீனை பிடிச்ச மாதிரி அன்புமணிகிட்ட பேசி அன்புமணியை கையில் எடுத்துருக்கணும். எதனால் பண்ணலை சார் விஜய் அதை? கெப்பாசிட்டி இல்லை சார். கெப்பாசிட்டி உள்ளவங்க அரைகுறையாக எங்கேயா படித்து வச்சுருப்பானுங்க. அடுத்த கட்டம் அவனுக்கு தெரியாது. இதுதான் அந்த கோளாறு. அதுதான், அரைகுறையாக எங்கேயாவது படிச்சிருப்பானுங்க. அடுத்த கட்டம் எப்படி கொண்டு போகணும்னு தெரியாதனால அடுத்த கட்டத்தை அவனுக்கு மூவ் பண்ண தெரியல. டக்குன்னு கரெக்டாக அதை பிடிச்சிருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் நான் தான் அதை லிஃப்ட் போட்டு கொடுத்தேன், கட்டடிக்க தெரியலையே. அப்போ இப்போ அன்புமணி என்ன வந்துட்டார், 10.5க்கு போயிட்டார். அவர் எடப்பாடி விழுறாரு. இந்த மைண்ட் கேம் தான் பார்த்துடுங்க. எடப்பாடி ஜெயங்கொண்டாம் கூட்டத்தில் விழுறாரு. பாமக என்டிஏக்குள்ளே இருக்குது, பாமக நம்மக்கிட்ட வந்துடும்னு சொல்கிறாரு. கூட்டம் ஆர்ப்பரித்து கைத்தட்டுது. அன்புமணி உடனே ட்வீட் போடுறாரு, 4 அமைச்சர் இருந்தால் தான் நான் வருவாங்கிறார். அப்போ அந்த தைரியமாக அந்த அரசியலை பண்ணணுங்கிற அதில் அன்புமணி ட்வீட் ஆகிட்டார். இதுதான். அடுத்தால இவர் கடலூர் கூட்டத்தில் 10.5 கூட்டம் சொல்லுது. எம்ஜிஆர் வாழ்க ஜெயலலிதா வாழ்க கூட்டம் சொல்லலை. எம்ஜிஆர் வாழ்க ஜெயலலிதா வாழ்க ரெட்டலைக்கு எங்கள் கூட்டம்னு சொல்லலை. எப்பா சென்னையில் ஏசி ரூமில் இருக்கக்கூடிய அரசியல் விமர்சக நண்பர்களே பார்த்துடுங்கப்பா, 10.5 சொல்லுது. உடனே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நான் தாரேன்ட்டார். உடனே இவர் 10.5க்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை அன்புமணி பெருசாக பண்ணிட்டார். இப்போது நான் கம்பேர் பண்ணுவேன்ல, விஜய்க்கு ஆர்ப்பாட்டம் எதுக்கு பண்ணார், ஏன் பண்ணார், கூடி கலைஞ்ச கூட்டம். திருமங்கலம் சரத்குமார் ராதியா மாதிரி ஒரு கூட்டம். அன்புமணிக்கு ஆர்ப்பாட்டம் உணர்வுபூர்வமாக வந்தான். வன்னியனுக்கு மட்டும்தான் தனி ஒதுக்கீடு பெற முடியும், அதை நாங்கள் நிரூபித்து காட்டுவோன்னு வந்தான். டாக்டர் ஐயாவே அதுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய வந்தான். கூட்டம் அது எவ்வளோ அடர்த்தியாக எமோஷனலாக இருந்தது. இதுவும் கூட்டி வரக்கூடிய கூட்டம் தான், ஏதாவது எமோஷனாக இருந்தால். அப்போ நீங்கள் அன்புமணி கை நீட்டும் போதே கையை பிடிச்சிருக்கணும். இப்போ அவர் 10.5 வன்னியருக்கு 4 அமைச்சர்னு அவர் பாணிக்கு போயிட்டார். இப்போ ஓபிஎஸ் கை நீட்டுறாரு. ஓபிஎஸ்கிட்ட கரெக்டாக பேசி என்ன சீட்டு என்னங்கிறத உடனே லாக் பண்ணணும். மதுரை மாநாட்டுக்குள்ளே ஓபிஎஸ்ஸை ஒரு பெரிய ஸ்டாராட்டு கொண்டு இருத்தி நானும் அண்ணனும் ஓபிஎஸும் சேர்ந்தாள்னு விஜய் பேசணும். ஓபிஎஸ்ஸை
ஸ்லிப் பண்ண விட்டுறக்கூடாது. நீங்கள் காம்பிட்டன்ட் ஆளாட்டும் கெப்பாசிட்டி உள்ளவராக இருந்தாலும் அன்புமணியை நீங்கள் ஸ்லிப்பாக விட்டது மாதிரி ஓபிஎஸ்ஸை ஸ்லிப்பாக விடக்கூடாது. என்ன செய்ய போகிறீங்களோ, என்ன நெகோஷியேட் பண்ண போகிறீங்களோ அது எனக்கு தெரியல. ஆனால் ஓபிஎஸ் விஜய் முடிவெடுக்கிறத வரை ஓபிஎஸ்க்கு விஜய் ஆப்ஷனும் இருக்குது. அது அவங்க உள்ள எல்லாருமே வந்து விஜய் கூட போகலாங்கிறத அவங்க மீட்பு குழுவில் உள்ள எல்லா பெரும்பாலான நிர்வாகிகளே தெளிவாக சொல்கிறாங்க. அப்போ எடப்பாடி கிட்ட போய் காலம் கடந்து போச்சுன்னு சொல்கிறவரை விட விஜய் ஆப்ஷன் பெட்டர் ஆப்ஷன் தான். பொலிட்டிக்கல் கலண்டரில் யாருக்கும் கடைசி பக்கம் கிடையாது. அவருக்குள்ள வாய்ப்புகள் ஏதோ ரூபத்தில் எப்படியும் வரத்தான் செய்யும். அந்த மாதிரி வாய்ப்புகளை பெற்ற ஒரு ஓபிஎஸ் மீண்டும் அவருக்கு அந்த வாய்ப்புகள் இருக்கா இல்லையாங்கிறது 2026 பிப்ரவரியில் தெரியும். ஸோ அவரை வந்து புஷ்ஓவர்னும் அவருக்கு ஒரு ரோல் இல்லைன்னு சொல்லிட முடியாது. அவர் ஒரு 5-6 சீட்டு நின்னா பெரிய ஃபோல்ஸாக தன்னை காட்டியிருக்கலாம். ஒரு சீட்டு நின்னாலும் அவரால் டேமேஜ் எடப்பாடிக்கு இருக்குது, இன்னும் இருக்குது. அவருக்கு ஒரு குட்டில் வந்து முக்குலத்தோர் தவிர பிற சமங்கள் மத்தியிலையும் இருக்குது. சார், விஜய் அவர்களை நீங்கள் தொடர்ந்து அன்டெஸ்டட் பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி தான் விமர்சனம் சொல்லிட்டு இருந்திருக்கீங்க. இது வரைக்கும் கூட்டணிக்கு யார் வரல, யார் வருவாங்கன்னு தெரியலங்கிற மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்குது. அவரோட ஓட் பேங்க் என்ன அப்படிங்கிறது ஷுவராக தெரியல. இப்போ அப்படி பார்க்கும்போது ஓபிஎஸ் அவர்கள் ஒருவேளை உள்ளே போகிறாருன்னா முதல் முறையாக வந்து ஒரு பலம் வாய்ந்த அல்லது ஒரு எப்படி சொல்கிறது, அரசியல் ஒரு அனுபவம் உள்ள ஒரு தலைவர் வந்து முதல் முறையாக கட்சிக்குள்ளே போகிறார் நம்ம சந்தேகமே இல்லை. யார் சொன்னா? அவர் கூட இருக்கக்கூடிய கூட்டம், அவர் கோடிக்கணக்கான ரூபா கொடுத்த கூட்டம், இவர் முக்கியம் இல்லை பாஜக முக்கியம்தான்னு முடிவெடுத்ததும் பதறிட்டாங்க. 18% கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு உங்களுக்கு பாதிக்குமே, நீங்கள் போகலாமான்னு அலற ஆரம்பிச்சிட்டாங்க. டேமேஜ் கண்ட்ரோல் பண்ண தெரியல. நாம தான் அந்த இடத்துக்குள்ளே 2 பாயிண்ட் எடுத்து கொடுத்தோம். ஓபிஎஸும் அன்புமணியும் உங்களை ப்ரொஜெக்ட் பண்ண தயாராக இருக்காங்க, உங்கள் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுறாங்கங்கிறத நீங்கள் எடுத்து பார்த்தா தெரியும். நம்ம தான் கொடுப்போம். சகாதேவ மாதிரி அந்த இடத்துக்குள்ளே அந்த 2 ஆப்ஷனையும் எடுத்து கொடுத்தது நம்ம தான். இப்போ அன்புமணி ஆப்ஷன் வந்து கொஞ்சம் ஜஸ்ட் விலகி போயிட்டு அவர் பார்த்துட்டார், நம்ம 10.5 வச்சு எடப்பாடி எங்கே பயப்படுறாரோ அங்கே அடிக்கணும். அப்போ எடப்பாடி நம்மகிட்ட ரேட்டிட்டாய் வருவார். நம்ம 10.5 மையமாக வச்சு எடப்பாடியில் என்னென்னா எடப்பாடிக்கு வெற்றியே நம்ம கேள்விக்குறி ஆக்கிடலாம். அவர் எம்எல்ஏ ஆகிறதே கேள்விக்குறி, எதிர்கட்சி தலைவராகவும் நம்மளை வச்சு தான் வாங்கணும்னு நம்ம 10.5 வச்சு போனால் டாக்டரும் சப்போர்ட் பண்ணுவாருன்னு விஜய் ஆப்ஷனை வந்து அந்த கட்டத்துக்குள்ளே பெருசாக நினச்ச அன்புமணி இப்போ அதை விட 10.5 வன்னியர்களின் உயிர் நாடி, வன்னியனுக்கு தான் தனி ஒதுக்கீடு வாங்க முடியுங்கிற அந்த கெத்து தெம்புக்கு வன்னியம் வருவான்னு தெளிவாக வந்து அவர் முடிவெடுத்துட்டு போயிட்டார் அன்புமணி ராமதாஸ். அப்போ அந்த இடத்துக்குள்ளே இவர் எப்படி அரசியல் வரும்னு போர்ச்சி பண்ணாமல் ஏனோ தானோன்னு வாங்கின காசுக்கு கூலிக்கு மாரடிக்கிற வேலையை விஜய் ஆட்கள் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்தால ஒரு வாய்ப்பு வருது. இதை கரெக்டாக பேசி என்னென்ன மாடாலிட்டிஸ் எப்படி கொண்டு போகணுன்னு சொன்னால் ஒரு பெரிய அசெட்டு தான் பன்னீருக்கு விஜயும், விஜய்க்கு பன்னீரும் 2 பேருமே அரசியலில் ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அது உதவும். சார், ஒருவேளை ஓபிஎஸ் அவர்கள் வந்து திமுக தன் பக்கம் இழுத்துக்கு முயற்சி பண்ணுமா? ஏன்னா வந்து அன்வர் ராஜா வந்ததுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் அதிமுக வரப்போகிறாங்க, அதிமுக பலவீனப்பட போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பண்ணுவாங்களா? போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும். எங்கள் ஐயா சொன்னதான் இதை நான் சொல்ல வேண்டியிருக்கு. ஸ்டாலின் கலைஞரை விட புத்திசாலித்தனமான தலைவர். கலைஞர் எவ்வளவு ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டர் பண்ணாருங்கிறதுக்கு நான் தெளிவாட்டே, யார் வேணாலும் உட்காருங்க, நான் தெளிவாட்டே பாயிண்ட் ரெட்ராஸ்பெக்டிவாக தான் பேசுகிறோம், ஆனால் விலைக்கு சொல்லி கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு என்னால் கலைஞருக்கு தவறுகளை, பட்டு 2வது இடம் வந்துட்டார், அதனால 3வது இன்னொருத்தர் போகிறதுக்கு யாரும் இல்லாதனால தப்பி பழச்சி போயிட்டாரே தவிர எம்ஜிஆருக்கு புத்திசாலித்தனம்லாம் கலைஞருக்கு கிடையாது. எம்ஜிஆருக்கு புத்திசாலிலாம் கலைஞருக்கு கிடையாது. பட் ஸ்டாலின், கலைஞர், எம்ஜிஆர், புரட்சி தலைவி, ஏன் பெருந்தலைவர் காமராஜ் உட்பட அனைவர் தவறுகளிலிருந்து பாடம் படித்து உயர்ந்து நிற்கக்கூடிய தலைவர். என்னென்ன வாய்ப்பு, என்னென்ன சூழ்நிலை சாதகம் வருதோ அதை கார்ப்பரேட் ஸ்டைலில் கரெக்டாக பிடிக்கக்கூடிய ஒரு மு.க. ஸ்டாலின். அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. போக போக தெரியும், இந்த பூவின் வாசம் புரியும். Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velacheri, Cropate and Thiruvallur. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand.